லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தல காண்டாமிருக வண்டை பற்றி. அந்த வண்டுடைய அடுத்த வேலை இதுவும் தான். இந்த வண்டால் எவ்வளோ தொல்லை பாருங்கள். இது பாருங்கள், இது ஒரு பெரிய மரம், நல்லா காய் காய்க்கிற மரம். ஆனால் அந்த காய் காய்க்கிற மரத்துக்கு கீழே காண்டாமிருக வண்டு கடித்து அது வந்து புழு வச்சிடும், முட்டை வச்சு அதுலேருந்து புழு வந்து அது இந்த மரத்தையே ஃபுல்லாக கடித்து பாருங்கள் எந்த அளவுக்கு வீணாக்கிடுச்சு பாருங்கள். நல்லா காய் காய்க்கிற மரம், ஒரு 4-5 வருஷம் நல்லா வளர்ந்த மரம் இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மரத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதில் இருக்கிற இந்த தென்னை சோறு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடையில் நீங்கள் அங்கங்கே பார்த்துருப்பீங்க, 50 ரூபாயில் ஒரு ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. அதை கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட கொல்லிக்கு போய்ட்டு நாங்கள் அதை வெட்டி எடுத்தோம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வெட்டலை, என் ஃப்ரெண்டை வெட்ட சொல்லிட்டேன். கஷ்டப்பட்டு வெட்டின என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க எல்லோரும். நானும் என் ஃப்ரெண்டும் ஜாலியாக வெட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் என்ன, அந்த மரத்துடைய ஓனர் தான் கொஞ்சம் பாவம் சேடாக இருந்தான். கஷ்டப்பட்டு வளர்த்தது வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் பாருங்கள், இதையும் சாப்பிட்லாம். இதுக்கு நடுவில் ஒரு தண்டு இருக்கும், இது வரைக்கும் பார்த்தீங்களா. இதையும் ஸ்லைஸாக வெட்டி சாப்பிட்லாம், இல்லை டேரெக்டாக அப்படியே கடிச்சியும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் ஃப்ரெண்டு அவனுடைய சன்னை கூப்பிட்டு வந்திருந்தான், அவனுக்கு அதை கொடுத்து டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லியிருந்தோம். அவனோட எக்ஸ்ப்ரெஷனை பாருங்கள். பட் ஆனால் அது சூப்பராக தான் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு, ஒர்த்து தான் அது. தேங்க்யூ.